ஹலோ மக்களே, செகண்ட் எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல அகாடமி பத்தி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு காலகட்டத்தில் ஹிடன் லீவ் வில்லேஜ்ல வந்து இது ஒரு ட்ரைனிங் சென்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வந்து ஒரு அமைதி நிலவுச்சு. அப்புறம் எல்லாருமே ஒண்ணு மண்ணுமா இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் சென்டர் இடத்த வந்து என்னதான் மாத்திட்டாங்கன்னா ஒரு அகாடமியா மாத்திட்டாங்க. அதுவும் மாடர்ன் அகாடமியா மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அகாடமிக்கு தான் பருட்டோ வந்துகிட்டு இருக்கான். இந்த அகாடமில நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே ஆல்ரெடி 2 வாரம் நீங்க சஸ்பெண்ட் ஆயிட்டீங்க. இதுல இந்த பேச்சு வரன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகாடாய் பருட்டோவை பார்த்து. என்ன பருட்டோ ஷிகாடாய்ட்ட சொல்றான், ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, வாடா கிளம்புன்னு சொல்லி டெங்கியும் பருட்டோ ஷிகாடாய் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பருட்டோ கிளாஸ் ரூமுக்குள்ள வரான். நான் தாண்டா பருட்டோ உசுமாக்கி, உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ யாருன்னு காட்டம் வாய் மூடிட்டு வான்னு சொல்லிட்டு ஷிகாடாய் உள்ள கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். எல்லாரும் இவனே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா உசுமாக்கியோட பையன் சொல்லிட்டு. நான் பண்ண சம்பவத்தினால எங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்கடா, அதனால என்ன 2 வாரம் உட்கார வச்சு படின்னு சொல்லி நீ பாடா படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. சுத்தி பசங்க எல்லாம் பேசுறாங்க, டே இவன் பண்ண தப்புக்கு ஏன்டா இவனை பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. இந்த ஊரே அழிக்க பார்த்தவன் இவனை எதுவும் பனிஷ் பண்ணாம வெறும் 2 வாரம் லீவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா, என்னடா நடக்கும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. உடனே டெங்கி பாத்துக்கிட்டே இருக்கான். என்னடா பர்ட்டோ பத்தி பேசுறாங்க, பர்ட்டோ டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டு பர்ட்டோவை பார்க்கான். சிக்கடாய் சொல்றான், டே இதெல்லாம் கவனிக்காத டெங்கி, நம்ம வேலையை மட்டும் பாப்போன்னு சொல்றான் அவன். ஊர் மக்கள் பேசுறத பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றான். டே என்னோட புக்கே நான் மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நாள்ல ஏன்டா இந்த கூத்து பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். பார்த்தா பர்ட்டோவும் சிக்கடாயும் புக்குக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் கடைசி பெஞ்ச கட்டுறாங்க. சோச்சோன்னு ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த சோச்சோனுக்கு பொண்ணு வந்து யாரோட பொண்ணுன்னா சோஜியோட பொண்ணு. அப்புறம் சாரடான்னு ஒருத்தியை கட்டுறாங்க. சாரடா வந்து யாரோட பொண்ணுனா சாக்கி சக்குராவோட பொண்ணு. பார்த்தா அவனுக்கு பக்கத்துல வந்து ஒரு கண்ணாடி போட்டு பொண்ணு இருக்கா, அவதான் வந்து கிளாஸ். சோச்சோ சொல்றா, அவன் எப்பவுமே அவன ஒரு மனுஷனா மதிக்கன்னு சொல்றது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. சாரடா நீங்க எல்லாம் ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தானே, நடிக்காத, தெரியாத மாதிரி இருக்கியப்பான்னு சொல்லிட்டு சோச்சா கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவன் எனக்கு தெரியும் சொல்றா சாரடா. ஆனா இவங்களும் எனக்கு ஃப்ரெண்டா இருக்க தகுதியே கிடையாது சொல்லிட்டு இருக்கா பர்ட்டோவை பார்த்து. இவன் தான் மொக்க, ஆனா அவங்க அப்பா உண்மையிலே மாசுன்னு சொல்றா சோச்சோ. லார்ட் நருட்டோ த ஹொக்காகே 7th ஹொக்காகே உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு ஒருத்த வாழ்ந்த இந்த மாதிரி மனுஷன் மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. அடுத்து ஈனோஜின் ஒரு பையன் வரான். அந்த ஈனோஜின் பையன் யாருன்னா ஈனோக்கும் சாய்க்கும் பிறந்த பையன் தான் ஈனோஜின் சொல்லிட்டு வரான். ஹொக்காகேயோட பேர்ல தான் வாழ்ந்துட்டு வரான்னு சொல்லிட்டு வரான். சொன்னு கிளாஸ் ரப் செதறிட்டா. பார்த்தா கிளாஸே அப்படியே அமைதியாயிருச்சு. தெரியாம வெளியே கத்தி சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரான். ஈனோஜின் இப்பெல்லாம் பேசான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். பேரடா பர்ட்டோ, நான் தெரியாம பேசிட்டேன், எனக்கு ஃபீலிங்ஸ் பத்தில ஒன்னும் தெரியாதுல, உனக்கு புரியும்லன்னு சொல்லிட்டு பர்ட்டோட கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நான் இதை பத்தி எதுவும் கவலைப்படலன்னு சொல்றாங்க பர்ட்டோ. ஈனோஜின் சொல்றான், டே ஃபீலிங்ஸ் பத்தில எனக்கு ஒன்னும் தெரியாது, என்னைய மன்னிச்சுன்னு சொல்றான் பர்ட்டோட போயிட்டு. இதுவே வேற ஏதாச்சும் பசங்க வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ல ஏறி பாஞ்சு வந்து இப்படி செவத்தெல்லாம் உடச்சு தள்ளி இருந்தாங்கன்னா எனக்கு ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க, ஒன்னையும் போடல அப்படின்னு சொல்லி ஈனோஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஈனோஜின் உனக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு சொல்லி சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி என்னமோ ஒண்ணு, சரிடா பர்ட்டோ எப்படிடா இருக்கன்னு சொல்லி கேட்காம, நல்லா இருக்கண்டா ஈனோஜின்னு சொல்றான் பர்ட்டோ. ஒன்னு டெங்கி மிரண்டான், நீங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு கேட்காம, ஆமா எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் கூட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான் சிக்கடாய். ஈனோஜின் உனக்கு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு, ஏன்டா ஓப்பனா என்னெல்லாமோ பேசுறேன்னு சொல்லி சிக்கடாய் கேட்கான். என்னை மன்னிச்சிடா, ஃபீலிங்ஸே அறியாம நான் பாட்டுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு பர்ட்டோ கை கொடுக்க வரான். உன்னையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறேன் ஈனோஜின். உன்னை கிளாஸ் ரூம் சொல்றா, நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ் ரூம், அதனால எல்லாரும் நம்ம நம்பி தான் தீருன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா ஷீனோ கிளாஸ் ரூமுக்கு வரான். பார்த்தா ஷீனோட உருவத்தையே மாத்தி ஒரு மாதிரி கோமாளி மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா எடுத்தோன்னே பர்ட்டோ மாச ஜம்ப் பண்ணி வேற லெவல்ல வந்துட்டு இருக்கான். பார்த்தா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. வந்த முத நாளே வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் எவன் என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஷீனோ. டெங்கி வேகமா வரான். டே பர்ட்டோ கிளாஸ்ல நீ தாண்டா செகண்ட் இடத்துல இருக்க, உண்மையில நீ வேற லெவல்ல ட்ரைனிங் எடுத்துருக்குன்னு சொல்றான். நான் 2வது இடமா, முத இடத்துல எவன் இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்க்க